குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருச்சுக்கர ஜெயச்ச ராகவே கெதுவே நமஹ. அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி எழுமலை. குரு பயிற்சி பலன்களை மற்றும் ராகு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த ஆல் அப்படின்ற ஒரு பெல் பட்டனே அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷனே அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதம் 31ஆம் தேதி விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 அன்று இரவு 10:36க்கு ரிஷபராசி மிருஷிடம் 2ஆம் பாதம் மிருஷிடம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதே போல ராகு பயிற்சிகள் பாத்தீங்கன்னா 18/5/2025 அன்று ராகு பயிற்சி நடக்குது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசினாவே கடகம்னா நண்டு. நண்டு என்ன பண்ணும்? குஞ்சு பொரிச்சா மேலேதான் வச்சுக்கும். அந்த இன்னொன்னு எப்படி இந்த நண்டு குஞ்சு பொரிச்சா தன்னுடைய குஞ்செல்லாம் மேலேயே வச்சுக்குதோ, அது போல சொந்த பந்தங்களை நீங்க எப்பயுமே விட்டு தர மாட்டீங்க. சொந்த பந்தங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, நீங்களும் சொந்த பந்தத்துக்கு ஆதரவா இருக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடகராசியில பிறந்த நீங்க இந்த குரு பயிற்சி, இந்த கிரக பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நல்லா தெளிவா கவனமா கேட்டுங்க. இதுக்கு உண்டான பரிகாரங்களையும் சொல்றேன், கண்டிப்பா நீங்க கேட்டு பயனடையலாம். இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி பொறுத்தவரை 6 ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு இப்ப 12ஆம் இடத்துக்கு வரார். இந்த 12ஆம் இடம் என்பது விரயம். அப்ப ஏதோ ஒரு விரயத்தை செய்ய போகுதுன்றத குரு பகவான் சொல்றார். அப்ப என்ன விரயம்? அப்ப வீடு, நிலம், மண்மனை யோகங்கள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் பண்றது, இது போன்ற செலவுகளை கொடுக்க இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. இப்ப அந்த விரயஸ்தானத்துக்கு வர்றதால உங்களுக்கு விரயம் ஏற்பட போகுது என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஒன்று இல்லையா? அப்ப இந்த விரையிலனா என்ன சார் நடக்கும்? மருத்துவ செலவு வரும், ஆபரேஷன் போன்ற விஷயங்கள் நடக்கும். இது இல்லாத பட்சத்துல சிறைவாசம் அனுபவிக்கும். அது தசாபுத்தியில பாதிப்பு இருந்ததுன்னா சிறைவாசம், மருத்துவ செலவு, அப்புறம் மானபங்கப்படுறது, நாடு விட்டு நாடு போறது, வெளிநாடு செல்றது, 12ஆம் இடம் வெளியிட வாசம், இது போன்ற விஷயங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். அது தசாபுத்தி, நம்ம ஜனகால ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அது உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு நன்மையும் தீமையும் எப்படி கொடுப்பாருன்றத சொல்ல முடியும். அது நமக்கு இப்ப உங்க ஜாதகம் கிடைக்காது இல்லையா, நம்ம கோச்சார பலன் தான் சொல்றோம். அப்ப கோச்சார கிரகங்கள் ஒரு எதை போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படின்னா ஒரு அளவான பலன்கள் தான். குறிப்பா ஒரு 25% 10% பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய மூலங்கள் சொல்லுது. அதன் அடிப்படையில கடகராசிக்கு இதுவரை லாபத்தில் இருந்த குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு செல்வதால் இந்த மே 12ஆம் தேதிக்கு பிறகு விரயம் நடைபெறப் போகுது என்பதை காட்டுகிறது. இதுவரை தொழில் நிலையா பண்ணீங்கன்னா தொழில சில மாற்றங்கள் பண்ணணும்ன்றத காட்டுது. அதே போல வேலையில நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க இடமாற்றம் செய்யப்படுவீர்கள் அப்படின்றத காட்டுது. அப்புறம் செய்யக்கூடிய தொழில்ல சில சுணக்கங்கள், கொஞ்சம் சங்கடங்கள் வரவே செய்யும். அப்ப நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியே வந்துடலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கடகராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு எந்த மாதிரி சாரத்துல குரு பகவான் முதல்ல மிருகஷிடத்துல போவார். அப்ப மிருகஷிடம் உங்களுக்கு என்னது? கடகராசியை பொறுத்தவரை 5க்கும் 10 கூடிய அற்புதமான ஒரு சாரம். அப்போ ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் ராகு சார்ந்த போறதால ராகு உங்க ஜாதகத்துக்கு கடகராசியை பொறுத்தவரை இதுவரை 3ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல ராகு இருந்தாங்க. இப்போ 2-8க்கு வராங்க. 2-8ஆம் இடத்துக்கு ராகு வர்றதால வார்த்தையில் கவனம் வேணும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லுவாங்க. அப்ப 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சில சங்கரமான வார்த்தைகளை பிறரிடம் பேசி அதனால அவமானம் சொல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப வார்த்தையில கவனம் வேணும் அப்படின்றத காட்டுது.
அப்புறம் 8ல் ராகு இருப்பது பயணங்களில் நீங்க கவனமா போகணும். பயணிப்பதில் ரொம்ப கவனமா போகணும். 8ஆம் இடம் என்பது அசிங்க அவமானப்படுறது, செய்யாதபடிக்கு ஆளாகிறது, இப்படிலாம் கூட அந்த ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். சரி, இதெல்லாம் இருந்தாலும் உங்க பார்வை பலம் எப்படி இருக்குது? அடுத்தது புனர்பூசம். உங்க அதாவது பார்வை இது நட்சத்திர சாரத்துல குரு கடைசியா அக்டோபருக்கு மேல பாத்தீங்கன்னா புனர்பூசத்துல வராரு. அப்ப குரு உங்க சுயசாரம், அந்த குரு சுயசாரத்துல வர்றதால இது பாக்கியாதிபதி சாரமும் ரோகாதிபதி சாரமும் வாங்குறதால சில நேரங்கள்ல சங்கடங்கள் இருந்தாலும் சில யோகங்களும் உங்களுக்கு கொடுக்கவே செய்யும். அப்ப இந்த சாரம் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா பாதிப்பை தரல. சரி, ஸ்தான பலம் அப்படின்னு பார்க்கும்போது விரயஸ்தானத்துக்கு வர்றதால செலவுகள் நீங்க இப்போ குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே மே 14க்கு பிறகு நீங்க வீடு கட்டுற ஐடியா இருந்தா வீடு கட்டலாம். ஏதாவது பூமி நிலம் மண்மனை யோகங்கள் இருக்குது, அதனால மண்மனை வாங்கி போடுறதால மண்மனை வாங்கி போடலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில செலவுகளை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வராது. இது ஒண்ணு விஷயம் ஸ்தான பலத்துல. ஸ்தான பலம் அப்படி சொல்லுது. அடுத்தது பார்வை பலம் இருக்குல்ல குரு பகவானுக்கு. அப்ப மிதுன ராசியில் இருக்கிற இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். சரி, இதுவரை நான் இடம் வாங்கினேன் சார், அட்வான்ஸ் கொடுத்தேன், இப்போ இன்னும் முடியல அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. சார் எல்லாமே பூமி பூஜை போட்டேன், மேப் போட்டாச்சு, வீடு கட்ட முடியல, வீடு கட்டுவீங்க. இப்போ இதெல்லாமே நடக்கும். அப்ப இதுவரை தடைப்பட்ட கல்விகள் உங்களுக்கு சிறப்பாக முடியும். இதுவரை நான் பிஏ போட்டேன் சார், அது தடைப்பட்டு போச்சுன்னா இப்போ இந்த ஆண்டுல நீங்க அந்த மேற்படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப 4ஆம் இடத்தை பார்க்கறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, உயரம். இன்னொன்னு சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் தீரக்கூட வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது சொல்லலாம் கண்டிப்பா. அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 7ஆம் பார்வையா. 6ஆம் இடம் கடன், நோய், வழக்குகள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள். குரு பார்க்க கண்டிப்பாக தடைகள் விலகும், நோய் நொடிகள் விலகும். இதுவரை ஏதாவது சிக்கல்ல மாட்டினாலும் அது தலைக்கு வெளியே வந்துடுவீங்க. இப்ப இந்த விஷயம்லாம் சிறப்பா தான் இருக்கு. சரியா? அடுத்தது உங்க 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு. அட்டமஸ்தானம்ன்றது நான் நிம்மதியா சொன்னேன், அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, தடை விட்ட காரியங்கள், நீண்ட கால துக்கம், நீண்ட கால துயரம், நீண்ட கால பிரச்சனை எல்லாமே குரு பார்க்க கோடி நன்மை, எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கடகராசிக்கு குரு பகவான் விரய குருவாக இருந்தாலும் கூட பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு உயர்றதால கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான இந்த வருஷத்துல எதிர்காலம் உண்டுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப கடகராசி விரைகுன்னு சொல்லாம இந்த பார்வை பலம், இந்த சார பலம், அப்புறம் ஸ்தான பலத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எது என்ன அப்படின்னா இது மூர்த்தி நிர்ணயம். நம்ம ஒரு விஷயம் வித்தியாசமா சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா? இது நாம கண்டுபிடிச்சது இல்ல, அந்த தெய்வத்திரு கேவலவ சுப்பிரமணியா கண்டுபிடிச்ச விஷயம். அவர் சொன்ன விஷயம் நாம கொஞ்சம் எடுத்து அதுல பயன்படுத்துறோம். இந்த விஷயத்துல ஸ்வர்ணமூர்த்தியில இது மூர்த்தி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இந்த 2, 5, 9 அதாவது குரு பயிற்சி அன்னைக்கு கோச்சார சந்திரன் எந்த ராசியில பயணிக்கிறாரோ அந்த ராசி உங்க ராசிக்கு ஜனகால ராசிக்கு எத்தனாவது ராசியா வருதுன்னா 5வது ராசி. கடகத்துல இருந்து விருச்சகத்துல அன்னைக்கு சந்திரன் இருக்காரு. அப்ப 5வது ராசியா வர்றாரு. அப்ப 2, 5, 9ஆம் இடமா வந்ததுன்னா அது பேர் ரசத மூர்த்தின்னு சொல்றாங்க. அப்ப ரசத மூர்த்தி அப்படின்னா ரசதம்னா வெள்ளி. அப்ப வெள்ளி மூர்த்தியாக வர்றாரு. அந்த மூர்த்தி நிர்ணயம் வெள்ளி பாத்தீங்கன்னா ஒரு 75% பலனை கொடுக்கும். அப்ப எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி நடக்கும். அதனால இறை பலமும் கூடவே இருந்தா உங்களுக்கு ஜனகால ஜாதகத்திலையும் தசாபுத்திகள் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தியா இருந்தா இந்த குரு பயிற்சி உங்களை ஒண்ணும் பண்ணாது, ராகு பயிற்சி ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா ராகு உங்களுக்கு 2 இடத்துல வந்தாலும் கூட, குடும்பத்துல சில குழப்பங்கள் வந்தாலும் கூட குரு பார்வை நல்லா இருக்குது. அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குதுங்க. அதனால இறை வழிபாடு செஞ்சு நல்லா மேலும் நல்ல வளர்ச்சி பெற எல்லாம் நல்ல பரம்பொருளையும் அந்த நவக்கிரகங்களையும் வேண்டி விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. வாழ்க வளமுடன்.